ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பேண்ட் எப்படி நம்ம வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இருந்தாலும் பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இல்லை, இன்னும் எங்களுக்கு வந்து கிளியராக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போ நம்ம வீடியோஸ் நான் பார்க்கும்போது அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் தெரிஞ்சவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ எனக்கு சுத்தமாகவே தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து ரொம்பவும் டைம் எடுத்து பொறுமையாக நான் அந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாருக்கு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் நம்ம வந்து எவ்வளோ மீட்ரு வாங்குறது, இப்போ நார்மல் பேண்ட்னா எவ்வளோ மீட்ரு கிளாத் வாங்கணும், கேதரிங் பேண்ட்னா நம்ம எவ்வளோ வாங்கணும், பட்டியாலா பேண்ட்டுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு கிளாத்தோட வித்தும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் யாராருக்கு என்னென்ன வீடியோஸ் வந்து தேவைப்படுதோ எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு பீஸு. ஓகேவா? இப்படி இருக்கும். இது ஒரு பீஸ் இங்கே இருக்குது, இது ஒரு பீஸ் இந்த இருக்குது. இதுக்கு வந்து மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டி பீஸு இந்த இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டியை வந்து தைச்சிடலாம். அந்த எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு எது ரைட் சைடு அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும், ரைட் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளில தெரியணும். நமக்கு வந்து பட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் போடுற மாதிரி 2 பீஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், 2 பீஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போகணும், அதுக்காக பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கிளியராக தெரியல. இந்த பீஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஒரு கால் இருக்குல்ல, 2 பீஸ் இருக்குல்ல. ஓகேவா? தெரியுதுங்களா? 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 பீஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராங் சைடு எது ரைட் சைடு எது மார்க் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு, ராங் சைடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடிய சைடு. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நமக்கு வரக்கூடிய சைடு. இப்போ இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஃபஸ்ட் நம்ம வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பீஸ் கிடச்சிருக்கா. இந்த 2 பீஸே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அப்போ பீஸை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் விரித்து போட்டுட்டு, ஓகேவா, இதை வந்து ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து உள்ளே போகும். ஓகேவா? இந்த மாதிரி மாற்றி போட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து தையல் இருக்குது பார்த்திங்களா, தையல் வந்து உள்ளே போயிடும், இது வந்து நமக்கு வெளில வந்துடும். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ராங் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் இருக்குது. இப்போ ராங் சைடு என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண தைக்க போகிறோம். ஓகேங்களா? 2 பீஸையும் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் நம்ம வந்து தையலை விட்டுருப்போம். அப்போ அந்த 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்படி 2ஆக விரிச்சுக்கிறோங்க. நம்ம கிளாத்தை வச்சுருக்க கிளாத்தை இப்படி 2ஆக விரிச்சுட்டு இந்த பக்கம் இதுவும் இந்த பக்கம் இதுவும் மடங்குற மாதிரி பார்த்துக்கிறேங்க. கிளாத்தை நான் வந்து ஃபுல்லாகவே விரிச்சுட்டு ஜாயின் பண்ண பீஸை அந்தந்த கிளாத்தில் வச்சு நான் மடித்து தைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 1 சைடு நான் வந்து தைச்சிருக்கேன். நமக்கு தைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இல்லைல்ல, அதுக்காக இந்த சைடு நம்ம வந்து தைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காது, நம்ம நாடா கோர்க்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மடித்து தைக்கிறோம். இப்போ நாடா இந்த மாதிரி இருக்கும்போது நாடா கோர்க்கும்போது இப்படி போயிட்டு நமக்கு வந்து நாடா வந்து உள்ளே போகாது. ஓகேவா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிசுறுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் தெரியாது. இப்போ நம்ம இதையும் தைச்சி விட்டுலாம். இப்போ நம்ம வந்து இது ரெண்டையுமே தைச்சிட்டோமா? ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராங் சைடு பக்கமே இந்த லாஸ்ட்டில் வந்துடுங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு தைக்க தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 மடிப்பு மடித்து அப்படியே நீங்கள் வச்சு அந்த பிசுறு தெரியாமல் நம்ம வந்து அப்படியே வச்சு மடித்து தைச்சிடலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்க போகிறீங்க, இப்போ தான் பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடித்து நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம இதனையும் தைச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இதை நம்ம வந்து திருப்பிக்கிறோங்க. ஓகேவா? திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிக்கலாம். இப்போ 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம் எல்லா சைடுமே தைச்சிட்டோம். ஓகேங்களா? இது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஓரமும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடில் இந்த கார்னருமே வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம நாடாக்காக 1.5 இன்ச் நம்ம வந்து விட்டுருப்போம். ஓகேவா? அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தைக்க நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே மடித்து இப்படி தைச்சிடலாம். ஓகேவா? இப்படியே மடித்து இப்படி தைச்சிருங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்தளவு எங்கே இருக்குதோ அதை ஃபுல்லாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. ஃபுல்லாக இந்த நம்ம வச்சுருக்க பட்டி பீஸை வந்து ஃபுல்லாக சுற்றி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு நல்லா ஈஸியாகவே தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க அப்படியே தைச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தைக்க வராது, நான் வந்து மார்க் பண்ணால் தான் எனக்கு வருங்கிறவங்க மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்படி இந்த மார்க் பண்ணி தைக்கிறதுனாலே நமக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சிட்டா ஓகே. அப்படி தைக்காமல் இந்த மாதிரி இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1.5 இன்ச் நம்ம வந்து மடிச்சிருவோம். அப்புறம் என்ன ஆகும், போக போக இந்த மாதிரி கோணலாக வரும். ஓகேங்களா? இங்கே லென்த்து அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகுன்னா நமக்கு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுருண்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த சுருண்டது மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கரெக்டாக நம்ம வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்னா கரெக்டாக 1.5 இன்ச்சில் தைச்சா மட்டும்தான் அந்த சுருண்டது மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நானே தைக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு வந்து நான் மடித்து தைச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து போட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றி நம்ம போட்டுட்டோம். இப்போ அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நான் கோடு போட்டு காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட 1.5 இன்ச் அளவுக்கு. கரெக்டாக இந்த மடிப்பு இப்படி மடங்கணும். ஓகேங்களா? இந்த 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மடிக்கக்கூடாது. நம்ம விட்டுருக்கிறது 1.5 இன்ச் அளவு, அப்போ அதை கூட சேர்த்து இப்படி மடிக்கணும். ஓகேவா? நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இப்படி கை வச்சுருங்க. கரெக்டாக 1.5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி இப்படி மடிங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா நம்ம வந்து கரெக்டான அளவில் வைக்கலைன்னா இந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி போகும்போது இந்த இடம்லாம் சுருங்கி வந்துடும். ஓகேவா? மேலே சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச் அளவுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ நம்ம வந்து இப்படி தைச்சிட்டு வர என்ன பண்ண அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து இப்படி வைக்கணும். ஓகேங்களா? வச்சாதான் நமக்கு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம கரெக்டாக வைக்கும்போது தான்
நமக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சைடு நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் கிடையாது. நம்ம ஏற்ற இறக்கமாக வச்சோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் முன்ன பின்ன நமக்கு வந்து இழுத்துட்டு வரும். இப்போ இதை ஃபுல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இது ரெண்டு இப்போ இந்த கார்னர் ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கு மேலேருந்து ஒரு 2 இன்ச் நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம வந்து தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம தைக்கக்கூடாது. இது வந்து எதுக்குன்னா நமக்கு பேண்ட் போடும்போது அந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து ஓப்பனாக இதை வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போதே இதை வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இப்படி நிறுத்த வேணாம். இப்படியே நம்ம வந்து க்ராஸாக வந்துடலாம். ஓகேவா? க்ராஸாக வந்துட்டு 2 தையல் அதில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பிரித்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பிசரையுமே வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மடக்கி நம்ம வந்து தைச்சிக்கலாம். நம்ம 2 பீஸ் ஜாயின் பண்ணும்போது பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பட்டி பீஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தைக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழ் பாட்டை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்கும். நான் ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பீஸில் நம்ம ராங் சைடு எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளி சைடு, ரைட் சைடு. ஓகேங்களா? இப்போ நம்ம தைக்கிறது எல்லாமே ராங் சைடு தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ இந்த பீஸை அப்படியே ஃபுல்லாக விரிச்சிருங்க. ஓகேங்களா? இப்படி மடிப்பாக இருந்துச்சுல, இப்படி மடிப்பு இருந்ததை நான் வந்து ஃபுல்லாக அப்படி விரிச்சிட்டேன். விரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருப்போம். இந்த கிராஸாக கட் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மடிப்பு வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் கடைசி இந்த எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி மடிப்பு வச்சு ஒரு தையல் தைச்சிரிங்க. ஓகேவா? இது தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறீங்க, மறுபடிக்கு இதை தூக்கி இன்னொரு மடிப்பு. ஓகேவா? இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து பிசுறுலாம் எதுவுமே எனக்கு வெளில தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை தூக்கி ஒரு மடிப்பு கரெக்டாக அந்த கட்டிங் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அங்கனுக்கெலாம் நான் வச்சு நான் ஒரு தையல் போடுறேன். ஓகேவா? அங்கேருந்து இது வரைக்குமே நம்ம வந்து அதே மாதிரி தையல் தான் போடணும். ஓகே, மொத்தத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு பார்த்திங்களா, இதையே தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த கட்டிங் வந்து வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த எனக்குலாம் நான் வந்து எனக்குலாம் கட்டிங் போட்டிருக்கல, அந்த அளவுக்கு நம்ம மடித்தா போதுமானது. ஓகேவா? இப்படி மடிச்சிடுங்க. இப்படி மடிச்சுட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து எடுத்துடலாம். மடிச்சுட்டு இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து தைச்சிட்டோம். இப்போ 2 தையல் நம்ம இதில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் ஒரு தையல் நான் வந்து போட போகிறேன். இப்போ இந்த 2 தையலுக்கு நடுவில் ஒரு தையல் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் நமக்கு வந்து நல்லா ஸ்டிப் பண்ணிக்கணுங்கிற நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 தையல் போடுறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கிறங்க. இல்லைன்னா காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வாங்கி வச்சு நம்ம தைக்கலாம். அப்படி தைக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். நம்மகிட்ட கேன்வாஸ் இல்லாத போது நம்ம 2 எக்ஸ்ட்ரா தையல் போட்டால் தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். 3 தையல் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ராங் சைடு வந்து வெளில தெரியணும். ஓகேங்களா? ராங் சைடு வெளில தெரியணும், ரைட் சைடு வந்து உள்ளே போகணும். இப்போ இப்படி நான் வந்து மடிக்கிறேன். ஓகேங்களா? மடித்து நம்ம வந்து தைக்க போகிறோம்.
இந்த இடத்த நம்ம முடிச்சதுக்கப்புறமா ராங் சைடு வந்து வெளியில் தெரிகிற மாதிரியும் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கு. ஓகேங்களா, ரைட் சைடு வந்து உள்ளே போயிருக்கு. வச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த நம்ம வந்து கிராச்சுக்கு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. ஓகேவா, இந்த இடம் ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இது வரைக்கும் தான் தைக்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் இந்த பட்டி இங்கேருந்து ஜாயின் பண்ணுறது. ஓகேவா, பட்டியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து தைக்கக்கூடாது. இந்த கிராஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கர்வ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கட்டிங்கில், அந்த கர்வ் வந்து கொடுத்துருக்க இடத்துல தான் நம்ம வந்து தைச்சி முடிக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 0.5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அந்தளவுக்கு தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா, கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால் சுற்றலை வந்து பார்த்திங்கன்னா 12 ரெண்டாக மடிக்கும்போது 6 வருது. இந்த 6லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து தைக்க ஆரம்பித்து இங்கே நம்ம வந்து போகும்போது இப்படி தைக்க ஆரம்பித்து இப்படி போகும்போது என்னாகும், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. நாம் வந்து இங்கே விட்டுருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து விட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தான். அதனால் இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி தைக்க ஆரம்பித்தா லாஸ்ட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி கம்மியாகி ஓகேவா, இந்த மாதிரி கம்மியாகி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் இங்கே வந்து நமக்கு வந்து கேப். ஓகேங்களா, 1/2 இன்ச் அளவுக்கு தான் இங்கே வந்து நிற்கணும். தெரியுதுங்களா, இந்த மாதிரி இங்கே இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1.5 இன்ச் நமக்கு வந்து கேப்பு விட்டு நம்ம மேலே எவ்வளோ விட்டோமோ அந்தளவுக்கு வந்து முடிக்கணும். ஓகேங்களா, நான் வந்து விட்டுருக்கிறது 0.5 இன்ச். ஓகேங்களா, 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து இங்கே கொண்டு வந்து முடிச்சிடறேன். இப்போ நான் வந்து இப்படி தான் நான் வந்து தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ தான் கேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைக்கும் போது இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வரக்கூடாது, ரெண்டுமே சேமாக வரணும். 2 பீஸ் ஜாயின் பண்ணுறல இது ரெண்டும் சேமாக வரணும். அப்படி நீங்கள் வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுனா அப் அண்ட் டவுன் வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இது என்ன இடம்னா கிராச் ஏரியா. ஓகேங்களா, இது ஃபுல்லாக கிடையாது, கிராச் ஏரியாவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் கிடையாது, கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி இப்போ இதுலேயே இப்போ நம்ம தச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதிலேயே இன்னொரு தையல் நான் அதில் போடுறேன். 2 பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு வந்து கிழிஞ்சு வராது. ஓகேங்களா, அதுக்காக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போடுங்க. இது பக்கத்தில் இன்னொரு தையல் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுற தையலை இன்னொரு தையல் நம்ம வந்து கண்டிப்பாக போடணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு கால். ஓகேங்களா, ஒரு கால் இப்போ நம்ம வந்து பிரித்தா கூட நமக்கு ஒரு கால் அளவுக்கு நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம், ஒரு கால். ஓகேங்களா, இந்த மெத்தடு எப்படி நான் வந்து பண்ணணும், இதே சேம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னொரு கால் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த காலை இப்போ நான் எப்படி தைச்சனோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க. இதை நான் வந்து காமிக்க போகிறது கிடையாது, இதே மெத்தடை தான் நீங்கள் வந்து அதே மாதிரி தைச்சிக்குங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு கால் அப்படியே மடிச்சு நம்ம தைச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ அதே சேம் மெத்தட் நம்ம வந்து எப்படி பண்ணோமோ அதே மெத்தடில் இதை நான் வந்து தைக்க போகிறேன். ஓகேவா, தைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த இடம் இது வரைக்குமே நம்ம வந்து தைக்கணும் ஃபுல்லாக. நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1/2 இன்ச் இப்படியே நீங்கள் தைச்சிட்டு விட்டக்கூடாது, லாஸ்ட் வரைக்கும் முடிக்கணும். இந்த பக்கம் தான் நமக்கு வந்து 0.5 இன்ச் அளவு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பீஸாக இருக்குது பார்த்திங்கன்னா, 2 பீஸை ஜாயின் பண்ணும்போது நம்ம இப்படி தைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம வந்து 0.5 இன்ச் விட்டுருவோம். அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தைக்கணும். ஓகேங்களா, இந்த இடம். ஓகேங்களா, இந்த கார்னர் நான் சொன்னப்பா தெரிஞ்சுக்கிறேங்க, அந்த வந்து கிராச். ஓகேங்களா, கிராச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தைச்சி விடணும். நீங்கள் வந்து பாதியில் தைச்சிட்டு இங்கே ஒரு 0.5ல் நீட்டமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சி விட்டணும். இப்போ நமக்கு 2 பீஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு பீஸ் இருக்குது, இந்த ஒரு பீஸ் இருக்குது. இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ணணும்.
அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து எந்த பக்கம் வச்சுருக்கோம், ராங் சைடும் வச்சுருக்கோம். இந்த ராங் சைடை வந்து என்ன பண்ணால் இந்த பீஸை இப்படி பிரிங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இப்போ ஓப்பனாக இருக்க பக்கம் இப்போ இப்படி தான் நம்ம வந்து தச்சுட்டு வந்தோம். இப்போ நமக்கு தச்சுட்டு வந்த பக்கம் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஓப்பனாக இருக்க பக்கம் தான் இருக்குல்ல, அந்த கிராச் வைக்க பொருள் அந்த பக்கத்தை இப்படி ரெண்டாக பிரிங்க. ஓகேங்களா, பிரிச்சிட்டிங்கன்னா இந்த ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கால்லையும் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு காலில் இருக்கிறது லைனையும் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஓகேவா, இப்போ இப்படி தான். ஓகேங்களா, இப்படி தான் நமக்கு வந்து தச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, மடிப்பில் போட்டு நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஓகேவா, இது ஒரு பீஸ் ரெண்டாக பிரிச்சுருந்தா இருக்குது, இந்த ஒரு பீஸ் இந்த இருக்குது. இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன பண்ணால் வெளிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ராங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ராங் சைடு அண்ட் ராங் சைடு ரெண்டும் மேலே தெரியணும். இந்த பீஸில் இந்த பக்கம் மேலே தெரியுது, இந்த பீஸில் இந்த பக்கம் மேலே தெரியுது. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ புரிஞ்சிச்சுக்கலாம்? வேணால் நல்லா கிளியராக பார்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு. ஓகேவா, மேலே தெரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு. இது ரெண்டையும் இப்படி 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ராங் சைடையும் இந்த ராங் சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் ராங் சைடு தான் இருக்குது. இப்போ இந்த லென்த்து வரைக்கும், இந்த லென்த்து வரைக்கும் இந்த பக்கம், அதே மாதிரி இங்கேருந்து இந்த லென்த்து வரைக்கும் இந்த பக்கம். ஓகேங்களா, இப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 காலுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதில் வந்து எவ்வளோ தைக்கணும்னா, நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே கொண்டு போய் முடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராச்சை வந்து ஜாயின் பண்ணி இங்கே போய் முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கிராச் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாவோ சைடாவோ நமக்கு வந்து போகக்கூடாது. இந்த தையலும் 2 தையலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேமாக அங்கேயே இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு வந்து வரலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பின்னு வந்து நீங்கள் போட்டுக்கிறங்க. பின்னு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்துடும். ஓகேவா, அப் அண்ட் டவுன் வந்து வரக்கூடாது, ரெண்டையுமே ஈவனாக வச்சுக்கிறங்க. இப்போ வந்து ஈவனாக நான் வச்சுருக்கேன்னா அதே மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. அதே மாதிரி இங்கேயும் மேலே கீழே வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, மேலே கீழே வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு மேலே கீழே வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே இதை சுற்றி இப்படி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு பின்னு போட்டுங்க. ஓகேங்களா, ஃபுல்லாகவே சுற்றி நீங்கள் பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எதில் தைச்சோமோ தைச்சது மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் தள்ளி போடணும்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. எங்கனக்கில் நம்ம தைச்சிருக்கோமோ அதே இடத்துல நீங்கள் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1க்கு 2 தையல் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தைச்சிட்டோம். இதை நான் எடுத்துகிறேன். இப்போ இப்படி இருக்கதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பேண்ட் அப்படியே திருப்பி எடுக்க போகிறேன். இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு 2 பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடம் தான் இப்போ நம்ம தைச்சது. ஓகேங்களா, இந்த இடம் தான் இந்த ஒரு கால் வருது, இந்த ஒரு கால் வருது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் இப்போ நம்ம வந்து தைச்சது. இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா 2 பீஸ் நமக்கு வந்து ஒரே பீஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு 1 சைடு. ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு கால். இப்போ நம்ம அடித்தோன்னா இப்போ தைச்சதை அப்படியே எடுத்து பார்த்தா நமக்கு வந்து 2மே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இதிலேருந்து பார்த்திங்கன்னா இதோட லாஸ்ட் எண்டிங். ஓகேவா, இந்த ஒரு காலோட லாஸ்ட் எண்டிங்கில் நம்ம வந்து ஒரு நாச் போட்டுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணியிருக்க இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் இருக்க இந்த காலுக்கு ஒரு நாச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இருக்க இந்த காலுக்கும் இப்படி ஃபுல்லாக பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து இந்த எண்டில் இந்த கிராஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருந்து இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு நாச் வந்து நீங்கள் போட்டுக்கிறங்க. ஓகேவா,
இதில் வந்து இதுதான் ஃப்ரண்ட் வரணும், இதுதான் பேக் வரணும் அப்படின்னு கிடையாது. எது வேணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரலாம். நம்ம வந்து நம்ம மடிப்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வரணும். ஓகேங்களா, நம்ம வந்து இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த நம்ம நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாச் போட்ட இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 மடிப்பு 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 1 மட்டும் தூக்கி நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஓகேவா, தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து 2 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணினேன். இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால். ஓகேங்களா, இந்த ஒரு காலில் இந்த மார்க் இந்த வந்து கரெக்டாக வந்து நான் வந்து நாச் போட்டிருக்கேன். நாச் போட்ட இடத்துல இருந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குல்ல, கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து கையை விட்டு எடுத்துருங்க. இப்போ இதை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து முன்னாடி பக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பின்னாடி பக்கம். ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடணும். ஓகேவா, இது ஒரு கால் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு கால் பக்கம், இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதை நான் வந்து இப்போதைக்கு நான் பண்ணலை. இந்த பாருங்கள் கேப் தெரியுதா, இந்த காலை இப்போ விட்டுருங்க அப்படியே. இப்போ இந்த காலில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த காலை நம்ம எப்படி பண்ணுறோம் அதே தான் சேம் மெத்தடில் தான் அந்த காலில் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ நம்ம நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாச் எப்படி நாச் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, இந்த நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து லாஸ்ட் எண்டிங் வரையும் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து நாச் போட்டிருக்கோம். நாச் போட்ட இடத்துலேருந்து 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம வந்து மடிக்கிறோம். ஓகேங்களா, 2 இன்ச் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு கீழே இருக்க பேக் சைடு சேர்த்து நம்ம வந்து பின் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், மேலே உள்ள ஃப்ரண்ட் சைடை மட்டும்தான் நம்ம வந்து பின் பண்ணணும். இப்படி தூக்கி இப்படி வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஃப்ளீட்டை வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இந்த நாச் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாச் இருக்குல்ல, இந்த நாச்சை தூக்கி இந்த மடிப்பில் வந்து கரெக்டாக கை வச்சுக்கிறோங்க. இந்த மடிப்பு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். மடிப்புனா மடிப்பில் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கலாம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கு. உள்ளே போனதை இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணினா ஒரு பின்னு போட்டு வச்சுக்கிறேங்க. ஓகேவா, உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். பின்னு பண்ணும்போது பின் வந்து போடும்போது ஃப்ரண்ட் சைடு தான் பண்ணணும், பேக் சைடும் சேர்த்து நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே நம்ம வந்து தைச்சிட்டு வர்றோம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து கேப் விட்டுலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இன்டேக் வந்து உள்ளே எடுக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே இந்த பக்கம் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ண, இந்த பக்கமாகவே பார்த்த மாதிரி போயிட்டுருக்கணும். ஓகேவா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மறுபடிக்கும் உள்ளே இருக்க மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தைச்சிட்டு இதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து வேணும்னா இதையும் நம்ம வந்து ஒரு பின்னு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு, ஓகேவா, ½ இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அடுத்து நான் போட்டிருக்கேன். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு பின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு, ஓகேவா, உள்ள இன்டேக் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்காக மடிப்பு வந்து வச்சுக்கலாம். மடிப்பு வச்சுட்டு இதுலேயும் நம்ம வந்து ஒரு பின்னு போட்டுக்கலாம். தெரியுதுங்களா, இந்த கரெக்டாக இவ்வளோ தூரம் வர அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, ஒரு 5-6 ஃப்ளீட்டு தான் நமக்கு வந்து வரும். 1/2 இன்ச் விட்டு இன்னொரு இது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள், இது வந்து பேக் சைடு நம்ம வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை, ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஃப்ளீட் வந்து எடுத்திருக்கோம். எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதை மடித்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இப்படி எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஓகேவா, எடுத்து வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து வந்து இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு கால் இருக்குல்ல, இந்த காலுக்கு வந்துடுங்க.
இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கனக்குலாம் நாச் போட்டிருக்கோமோ அங்கேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதே சேம் மெத்தடு தான். 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு நம்ம வந்து இந்த சைடு நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த நடு மிடில் பாயிண்டில் வந்து எந்த அளவுக்கு எனக்குலாம் கேப் இருக்கோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்குலாம் எத்தனை இன்ச்சு கேப் இருக்குன்னா 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரைட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து மடிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓகேங்களா, இப்படி போச்சு தெரியுதுங்களா, இப்படி எடுத்து வச்சோம் ஓகேவா. ஆனால் ஒன் சைடு அப்படி வச்சோம்னா இந்த சைடு என்ன பண்ணணும், இப்படி வைக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து வச்சது அப்படி இப்போ வந்து வச்சது இதில் வந்து வச்சது இப்படி வச்சோமா, ஆனால் இன்னொரு சைடு பண்ணும்போது என்ன பண்ணால் இதை தூக்கி இப்படி வைக்கணும் ஓகேவா. அப்போ தான் பாருங்கள் ரெண்டுமே சேமாக பார்த்த மாதிரி இருக்குது. புரியுதுங்களா எப்படி பண்ணுறேன்னு. இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் தனித்தனியாக பிரிச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி கை வச்சு இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதில் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க ஓகேவா. வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வச்ச இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்து நம்ம மறுபடிக்கும் இது வந்து ஒரு ஃபிலீட் வந்து வைக்கணும் ஓகேங்களா. இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதே இப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு அடுத்து ஒரு ப்ளீட் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பின் போட்டுக்கலாம். 2 3 4 கிடச்சிருக்கு. இங்கே வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 இன்னொன்று வச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ அதே 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்து நான் வச்சுட்டு நான் வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த நாச் நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாச் நம்ம வந்து போட்டுக்க சொன்னல பார்த்தீங்களா, இந்த நாச்சிலேருந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச்சை தூக்கி இந்த மார்க் பண்ணியிருக்கடா இப்படி உள்ளே போகிற மாதிரி லாஸ்ட் ப்ளீட் ஓகேங்களா வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம், ப்ளீட் எல்லாத்தையுமே பின்னு வந்து போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, மூவ் ஆகாமல். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தைக்க போகிறோம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸை இந்த பீஸை எடுத்துக்கிறேங்க ஓகேங்களா. நம்ம பட்டி பீஸை எடுத்துக்கிறேங்க. பட்டி பீஸில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் எது வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேவா. இதுதான் நமக்கு வந்து முன் சைடு ஓகேங்களா. நம்ம வந்து ஓப்பன் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன் சைடோட உள்பக்கம் ஓகேவா. நம்ம எதையுமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். வந்து எடுத்துக்கிறேங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஓகேங்களா. அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்பக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு. இதோட உள்பக்கத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா. உள்பக்கம் ரெண்டுமே நமக்கு வந்து என்ன பண்ணணும், வெளியில் தெரியணும் தெரியுதுங்களா. இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது, இதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் தெரியுது. ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியணும், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் தெரியணும். இப்போ இப்படியே நம்ம வந்து தைச்சிடலாம். இப்படியே உங்களுக்கு தைக்க வரலைனாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பின்னு வந்து போட்டு தைச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பின் போட்டுறேன் தெரியுதுங்களா. இதோட ராங் சைடு, இதோட ராங் சைடு. இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கனக்குள்ள அந்த ப்ளீட் வந்து எடுத்து வச்சுருக்கோமோ அங்கேருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ப்ளீட்ஸ் வந்து விலகிடாமல் பார்த்துக்கிறேங்க. நம்ம வந்து எங்கனக்குள்ள ப்ளீட்ஸ் வந்து இந்த ராங் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோமா, பின் போட்டதுலேருந்து இந்த ப்ளீட்ஸ் நம்ம வந்து எங்கனக்குள்ள வச்சுருக்கோமோ ஓகேவா, இங்கேருந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ப்ளீட்ஸ் வந்து எங்கனக்குள்ள முடியுது, ப்ளீட்ஸ் முடிகிற இடத்துல நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு ராங் சைடு, பட்டியோட ராங் சைடு, இதை நம்ம வந்து பிரித்தோம்னா ராங் சைடு நமக்கு வரணும் ஓகேவா. இதோட ராங் சைடு நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ராங் சைடு. இதை நம்ம வந்து இப்படி பிரித்தோம்னா ராங் சைடு கரெக்டாக வருதா. இது வந்து கீழே உள்ள பீஸு, இது வந்து மேலே உள்ள பீஸு ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுறோம்,
இதை வந்து ராங் சைடு இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு ஒன் சைடில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கனக்கில் நமக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முடியுது பார்த்தீங்களா, முடிகிற இடத்துலேருந்து நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக வைக்கலைன்னா கூட நம்ம தைக்கும் போது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எங்கனக்கில் ப்ளீட் முடியுதோ எனக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் தான் முடியுது. உள்ள கிளாத்து தெரியுதுங்களா, இந்த மடிப்பு தெரியுதுங்களா, இங்கனக்கில் தான் எனக்கு வந்து ப்ளீட் வந்து முடியுது. இங்கனக்கில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மேல் பீஸும் கீழ் பீஸும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து இந்த கீழ் பீஸ் வந்து கீழே இருக்கு, இது வந்து மேலே இருக்கு. அப்போக்கி ஓகேவா? அப் அண்ட் டவுன் வரும்போது இந்த பின்னை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கிறீங்க. அப் அண்ட் டவுன் இல்லாத அளவுக்கு சேமாக வச்சுக்கிறீங்க. ஓகேவா? சேமாக வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பாயிண்ட். ரெண்டு இடமும் நம்ம ஜாயின் பண்ண சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் நம்ம வந்து கரெக்டாக வந்துச்சு. நம்ம ப்ளீட்டு முடிச்சாச்சு. இந்த பின்னை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒன் சைடு ப்ளீட் வந்து நம்ம வந்து தைச்சு முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்த பக்கம் இருக்க ப்ளீட்டை வந்து நம்ம தைக்க போகிறோம். தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீட்ஸ் வந்து பாருங்க, நமக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம வந்து வைக்கிற மாதிரி வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஆப்போசிட் வைக்கும்போது தான் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ளீட்ஸ் வைக்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து முடிய போகுது. தெரியுதுங்களா? ப்ளீட்ஸ் வந்து அந்த ப்ளீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ளீட்ஸில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பீஸோட ஃப்ரண்ட் இது அப்போ நம்ம முன்னாடி தைச்சது ஃப்ரண்ட் சைடு தைச்சோம். ஓகேங்களா? முன்பகுதி தைச்சோம். இப்போ வந்து பின் சைடு, இந்த பின் சைடோட மடிப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த ஜாயிண்ட்டையும் அதே மாதிரி பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா? ராங் சைடு வெளில தெரியுது. ஓகேங்களா? ராங் சைடு வெளியில் தெரியுது. இது ரெண்டையும் என்ன பண்ணோன்னா இப்படியே நம்ம வந்து வச்சு என்ன பண்ணோன்னா ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கீழ்ப்பகுதியில் இது வந்து பட்டி பீஸை விட்டுருங்க. கீழ்ப்பகுதியில் தான் நான் வந்து கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ளீட் வந்து வைக்க முடியும். இப்போ இதுல இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து பின் பண்ணி வச்சுட்டேன். பின் பண்ணி வச்சதுலேருந்து இந்த கீழ்ப்பகுதியில் இதுலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து மார்க் பண்ணி ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 4 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து பேக் சைடு. கரெக்டாக நம்ம வந்து ப்ளீட் முடித்த உடனேயே ஃப்ரண்ட் சைடில் ப்ளீட் முடித்த உடனேயே பேக் சைட்லேருந்து எடுத்துக்கிறேங்க. இந்த ஜாயிண்ட்டும் ஓகேங்களா, இந்த ஜாயிண்ட்டும் ஒன்றாகிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. பார்த்துட்டு கீழ்ப்பகுதியில் இங்கே இருந்து ஓகே இந்த ஜாயிண்ட்லேருந்து 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. 4 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி தைக்கும்போது நமக்கு பேக் சைடு வந்து எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 இன்ச்சில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 4 இன்ச்சுக்கு நேரம் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கோம்ல, மார்க் பண்ணியிருக்கதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பின் போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஓகேங்களா, பின் போட்டு நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம தச்சுட்டு வரும்போது நமக்கு இந்த அளவுக்கு கேப்பு நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த அளவுக்கு கேப்பு கிடைக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் சைடு ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா
ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். 4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து வைக்கிறோம். இந்த இடத்துக்கு 4 இன்ச்சு, இந்த 4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ளீட் வந்து வைக்கிறோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 or 2 ப்ளீட் தான் வரும். ஓகேங்களா? எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த இருக்க துணியை நான் என்ன பண்ணுறேன், இப்படி உள்ளே மடிக்கிறேன். உள்ளே மடித்து ஒரு ப்ளீட் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ப்ளீட் வச்சதுக்கப்புறமா மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மடிப்பு மடித்து நான் உள்ளே வைக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ, ஓகேங்களா, எவ்வளோ லூஸ் இருக்குதோ அதை வந்து மடித்து நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ பேக் சைடு நமக்கு எவ்வளோ லூஸ் கிடச்சிச்சோ, ஓகேங்களா, எனக்கு 3 ப்ளீட்ஸ் கிடைக்கிற அளவுக்கு லூஸ் கிடச்சிச்சு. ஆனால் 1 or 2 ப்ளீட்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து 3 ப்ளீட்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 3 ப்ளீட்ஸ் நான் வந்து இந்த சைடு வைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு இந்த இடம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். நமக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் இருக்கக்கூடாது. பின் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து லூஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ப்ளீட்ஸ் வந்து இதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். அந்த 4 இன்ச்சுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இடம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம தைச்சி விட்ருக்கோம்ல, ப்ளீட்ஸ்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல, இங்கே எடுத்துக்கிறோங்க. இங்கே இருந்து ரெண்டையும் நம்ம வந்து இப்படி பிடிச்சிக்கிறோங்க. பிடிச்சிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பின் பண்ணிக்கிறேங்க. இப்படி இந்த மாதிரி அளந்து, ஓகேவா, அளந்து பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சைடு 4 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இங்கேருந்து கரெக்டாக அந்த தையலேருந்து நமக்கு வந்து 4 இன்ச் அளவு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? 4 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 இன்ச்சுக்கு அப்புறம் இந்த பக்கம் தான், ஓகேங்களா, இந்த 4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் தான் நம்ம வந்து இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்து ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த 4 இன்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த இருக்க 4 இன்ச் வந்து இங்கனக்குள்ள எனக்கு இருக்குது. ஓகேவா? 4 இன்ச் வந்து இங்கனக்குள்ள இருக்குது. இங்கனக்குள்ள இருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். மீதி இருக்க இந்த கிளாத்தை இப்போ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சோம். ஓகேங்களா? நம்மளை பார்த்து இந்த பக்கம் ப்ளீட்ஸ் வந்து நம்மளை பார்த்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் ப்ளீட்ஸு மிஷினை பார்த்து நம்ம வந்து வைக்கணும். இப்படி இருக்க தூக்கி, ஓகேவா, இப்படி இருக்க தூக்கி இப்படி வைக்கணும். ஒரு ப்ளீட்ஸ் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். இதை தூக்கி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி அடுத்த ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறீங்க. ஓகேவா? செகண்ட் ப்ளீட்ஸ் நம்ம வந்து வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ப்ளீட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இதையும் வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் தூக்கி வைக்க போகிறீங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா ப்ளீட்ஸ் வந்து வராது, வச்சாலும் நல்லா இருக்காது. நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளீட்ஸ் வரும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ப்ளீட்ஸ் நமக்கு வந்து வரும். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 1 இல்லை 3 இவ்வளோ தான். ஓகேங்களா? நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிளாத் இருக்கோ அந்த அளவு தான் நம்ம வந்து ப்ளீட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த லூஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து மறுபடிக்கும் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. நம்ம வந்து எங்கக்குள்ள தைச்சிருக்கோம், இதோட தைச்சிருக்கோமா, ப்ளீட்ஸோட தைச்சதை பார்த்துட்டு எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ அதை லாஸ்ட்டு ப்ளீட் வைக்கும்போது எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து தேர்டு ப்ளீட்டை நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோமா, அவ்வளோதான், நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். ப்ளீட்ஸுமே நம்ம வந்து வச்சு முடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சது இந்த இருக்குது ஓகேங்களா. இந்த தச்சிருக்கேன் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தச்சிருக்கோம். இந்த தச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் போட போகிறோம். ஒரே தையலோடு கம்பல்சரி நீங்கள் விட்டுறாதீங்க, இன்னொரு தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா நிற்கும் ஓகேங்களா, இல்லைன்னா சீக்கிரமாக கிழிஞ்சிடும். இப்போ நாம் 2வது தையலுமே போட்டாச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்திங்கன்னா நமக்கு எல்லா பீஸுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேல் பீஸு, இது வந்து கீழ் பீஸு ஓகேங்களா. மேல் பீஸுக்கும் கீழ் பீஸுக்கும் நடுவில் நமக்கு வந்து இந்த பிசுறு, இப்போ நம்ம ஜாயின் பண்ண பிசுறு எல்லாமே தெரியுதுங்களா. இந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா தெரியுதுங்களா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்ல அது ஃபுல்லாக அப்படியே தெரியுது. அதை வந்து என்ன பண்ணால் கீழ் பீஸில் வச்சு நம்ம தைக்கக்கூடாது, இதை தூக்கி என்ன பண்ணலாம் அப்படியே மேல் பீஸில் வச்சு நம்ம வந்து தைச்சி விட்லாம். இப்படி இருக்க பீஸை இந்த மாதிரி மேல் பக்கம், இதான் மேல் பக்கம், இதான் கீழ் பக்கம், மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சிடலாம். நீங்கள் தைக்கும்போது கீழே வந்து கீழே இந்த பக்கம் வந்து சுருக்கம் வந்து இந்த பக்கம் வந்து சுருக்கம் வந்து வரக்கூடாது ஓகேவா. சுருக்கம் வராமல் நம்ம வந்து தைக்கணும். இதை தூக்கிடுங்க, இதை அப்படியே உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பிசுறு வந்து இப்படி இல்லாமல் நல்லா மடிஞ்சு நிற்கும், அதுக்காக தான் ஓகேவா. இந்த மாதிரி இழுத்து கொடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இழுத்து கொடுத்தா தான் நமக்கு இந்த இடம் போய் இப்படி போய் சுருங்காது, இப்படி போய் சுருங்காது, இந்த மாதிரி சுருங்காமல் இருக்கும். அதனால் இந்த இடத்த இப்படி நல்லா இழுத்து கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தச்ச இடத்துக்கு வந்துட்டோம். தைச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு தையல் நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க ஓகேங்களா. சுற்றி ஒரு தையல் அடித்தோம், சுற்றி ஒரு தையல் போட்டோம்ல, அதுலேயே இன்னொரு தையல் நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. தச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பேண்ட் வந்து ஃபினிஷிங் வந்து வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போ இதில் நாடா மட்டும் கோர்த்துட்டு நம்ம வந்து பேண்ட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாடா மட்டும் கோர்த்துட்டு நம்ம வந்து பேண்ட் வந்து போட்டுக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா பேண்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நாடா மட்டும் கோர்த்துட்டு நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். பேண்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் எல்லாமே வந்துடும். பேக் சைடு வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா. கால் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளீட் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் எனக்கு வந்து 3 நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ப்ளீட்ஸ் 3 ப்ளீட்ஸ் அந்தளவுக்கு தான் வரும், அதுதான் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. பேக் சைடு நமக்கு வந்து அந்தளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து வராது ஓகேங்களா. இது வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.